கேமோட ரிவ்யூஸ் பார்ப்போம். ப்ரக் வந்து 95.5% அக்யூரஸியில் கேம் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. குகேஷ் வந்து 90.8%. ஒரு மிஸ்ஸு ஒரு பிளண்டர் பண்ணியிருக்காரு. கேம் ரேட்டிங் 2900 2800. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் 2025 டை பிரேக் ரவுண்ட் 3ல் ப்ரக் அண்ட் குகேஷ்க்கு நடந்த கேம் தான். வாங்க இந்த கேமோட ஒரு குயிக் ரிவ்யூவை பார்த்துடலாம். D4 D5 லண்டன் சிஸ்டம் தான் ப்ளே பண்ணுறாரு ப்ரக். ரெண்டு பேரும் நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது பிளிட்ஸ் கேம்ன்றதுனால டக்குன்னு ஈக்குவல் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நார்மல் லண்டன் ஓப்பனிங். ரெண்டு பேருமே கேஸ்லிங்கும் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கேம் வந்து ஈக்குவல் பொசிஷனில் தான் இருக்குது. குயின் ட்ரேடிங்கும் பண்ணிடுறாங்க. நைட்டும் டெவலப் ஆகிட்டு ரூக் கனெக்ட் ஆகிடுச்சு. பிஷப் ட்ரேடிங்கும் நடக்குது. தென் ரெண்டு பேருமே ரூக்கை இன்வால்வ் பண்ணிட்டாங்க ஓப்பன் ஃபைலில். குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நைட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் இல்லை. ஸோ C4ல் ரீரவுட் பண்ணி கொண்டு வராரு. அதோட ஐடியா என்னென்னா B2ல் இருக்க பான் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ரூக் ட்ரேட் நடக்குது. ரூக் ட்ரேடுக்கு அப்புறமா ப்ரக் வந்து ரூக் C2 போடுறாரு. ஆக்சுவலாக இது மிஸ்டேக்னு காட்டுது. என்ன ரீசன்னா, ப்ரக் வந்து பான் A4 மூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு பான் ஹேங்கிங்கில் இருக்குது. அந்த பானை டேக்ஸும் எடுக்க முடியாது, மூவும் பண்ண முடியாது. டேக்ஸ் எடுத்தால் இந்த ஒரு நைட் ஹேங்கிங்கில் இருக்குது. நைட் அப்புறம் லூஸ் பண்ணிடுவாங்க. அதான் ரீசன். எனிவே ஆக்சுவலாக செக் கொடுக்குறாரு. செக்கு கொடுத்துட்டு பின்னாடி போகிறாரு. ஆக்சுவலாக இனிமேல் இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. பானை எடுக்கிறாங்க, ரூக் ட்ரேட் பண்ணிடுறாங்க. தென் இந்த ஒரு பானம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து ஒரு பான் அப்பில் இருக்கார். ஒயிட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிங் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. கிங் ஆக்டிவாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஒரு பானையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது நைட்டும் ஆக்டிவ் ஆகிடுச்சு. பிஷப் ட்ரேடிங் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு பான் போச்சு. அந்த பானை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா F2ல் இருக்க பானை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ F2ல் இருக்க பானை C3 வருது. நைட் C3 அந்த ஒரு பானையை வின் பண்ணிடுறாரு. பான் வின் பண்ணதுக்கப்புறமா குயிக்காகவே ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த ஒரு பானையும் ட்ரேட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா நைட்டு இன்வால்வ் ஆகுது. நைட்டு வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாரு ப்ரக்கு. நைட்டை வச்சு E4ல் இருக்க பானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. அகெயின் செக், அகெயின் நைட் D2. இப்போது நைட்டு வந்து H1ல் இருக்க பானை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு F1 போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இது வந்து நல்ல மூவ். ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, இந்த ஒரு பானை புஷ் பண்ணக்கூடாது. புஷ் பண்ணிட்டா அது வந்து ரொம்பவே, இப்போது இந்த பானை புஷ் பண்ணிட்டா இது வந்து ரொம்ப பெரிய பிளண்டர் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து ஃபோர்க்கில் போட்டு இந்த ஒரு பானை வின் பண்ணிவிடுவாங்க, கேமே போயிடும். ஸோ நைட் F1 ப்ரொடெக்டிங் தி H1 பான். அது மட்டும் இல்லை,
F3யோட ஸ்கொயரையுமே வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நைட் இங்கே வந்து ஃபோர்க் பண்ண முடியாது. தென் நைட் செக் வருது. இதுதான் இந்த ஒரு மூவ் தான் மிகப்பெரிய பிளண்டர். இந்த ஒரு மூவ் பண்ணதுக்கு பதிலாக ஒரு பான் கூட புஷ் பண்ணியிருக்கலாம், கேம் ஈக்குவலாக போயிருக்கும். இந்த ஒரு மூவ் பண்ணதுனால செக் வச்சு இந்த ஒரு பானை வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு பான் வின் பண்ணதுனால கேமே ஆக்சுவலாக போயிடுச்சு. அவர் வந்து கிங் மூவ் பண்ணுறாரு. இந்த பானை டேக்ஸ் எடுக்க முடியாது. எடுத்த பானை இந்த நைட்டை வச்சு இந்த நைட்டை டேக்ஸ் எடுக்க முடியாது. டேக்ஸ் எடுத்தால் இந்த பான் வந்து ப்ரமோட் பண்ணிடலாம், ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஸோ நைட்டு விட்டுட்டார், அதுக்கு பதில் பானை எடுத்துட்டார். பட் ஒரு நைட் அப்பில் இருக்கிறதுனால அழகாகவே வின் பண்ணிடுவார். அடுத்து அங்கே போகிறாரு. நைட் F6 வராங்க. கிங் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கிங் F7, கிங் F7, நைட் F5, தென் கிங் G7. கிங் G7க்கு போனதுக்கு பதிலாக இன்னொரு மூவ் கூட பண்ணியிருக்கலாம். G4க்கு போட்டு செக் வச்சிருக்கலாம். சப்போஸ் G4க்கு போயிட்டு கிங் G7க்கு பதில் பான் G4 போச்சு செக் வச்சதுன்னா கண்டிப்பாக இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா எம்பர்சன்ட் பண்ண முடியாது. சப்போஸ் எம்பர்சன்ட் பண்ணாங்கன்னா எகெயின் அந்த பான் இங்கே இருக்கும். அடுத்த சான்ஸில் புஷ் பண்ணிவிடுவாங்க. எதுவுமே பண்ண முடியாது. இப்போயுமே கூட எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த சான்ஸ் எதுவுமே கிடையாது. சப்போஸ் இப்படி புஷ் பண்ணுறாங்க, நம்ம இங்கே புஷ் பண்ணுறோம், அவங்களுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் என்ன இருக்குது, சும்மா இங்கே வந்தாங்கன்னா அந்த ஒரு பான் போயிடும். சப்போஸ் அவங்க H6 போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு இங்கே வந்துடுவாங்க. புஷ் பண்ணால் அவ்வளோதான். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் அவர் ப்ளே பண்ணது G7க்கு போகிறாரு. H2க்கு அப்புறமா இதுக்கு மேலே குகேஷ்க்கு மூவ் இல்லை. குகேஷ் இங்கே தான் மூவ் பண்ணுறாரு. கிங் வந்துடுது. கிங் இங்கே வந்ததுக்கப்புறமா குகேஷ் வந்து கேம் ரிசைன் பண்ணிடுறாரு. டைம் அவுட்டும் ஆகிடுது. சப்போஸ் நெக்ஸ்ட் மூவ்ஸ் கிங் G3 வந்திருந்தால் இந்த ஒரு பான் போயிடும். G2வில் இருக்க பானை டேக்ஸ் எடுத்தாங்கன்னா H4ல் இருக்க பான் போயிடும். ஸோ கேம் ஓவர் ஆகிடும். ஸோ இந்த ஒரு வின்னுக்கு அப்புறம் தான் ப்ரக் வந்து டைட்டில் வின் பண்ணார். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.